அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் பரவி வருவது குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே ஒரு மண்ணும் தெரியாது என அவரது தந்தையே சொல்லியிருக்கிறார் என்றும், உதயநிதி துணை முதல்வராவது தவறில்லை எனவும் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கிழித்து தொங்கவிட்டுள்ளார். அது அவருக்கே தெரியுங்க. அவர் மகன்லாம் வெம்பி பழுத்தவன்னு, காயா இருந்தவே போதே பழுத்தவன்னு தெரியும். என்ன அவருக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். எனக்கு அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா உண்டு. இவரை கூட தான் இவங்க அப்பா சொன்னாரு, இவரை கூட தான் எங்க அப்பா சொன்னாரு. என்ன சாமியார் மடமான்னாரு. என்ன திமுக என்ன சாமியார் மடமா? எல்லாம் வாரிசு எல்லாம் அறிவிச்சுட்டு போறதுக்கு எங்ககிட்ட தனியா பேசும்போது சொல்லுவாரு, ஸ்டாலின் அவன் ஒரு தத்தியா, அவன் ஒன்றும் புரியாதியா. எத்தனை முறை சொல்லி இருக்காரு, இல்லைன்னு சொல்ல சொல்லு. தத்தியும் பாரு அவங்க அப்பா. அப்புறம் தத்தியா அவர் முதலமைச்சர் ஆகினார் இல்லையா? அவர் இருக்க போத கட்சி கொடுத்தாருல. அப்புறம் இவரு என்ன பழுக்கல என்ன 10 நாள் கழிச்சா பழுத்துக்குது. என்ன இல்லாட்டி 4 அடி போட்டா பழுக்குது. இந்த காந்தக்கல்ல கொண்டு போய் கொடுங்க யாராவது, நான் தர்றேன். என்ன பழுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா? நம்ம தொட்டியத்துக்கு போனோம்னா வாழைக்காய் வண்டியில போறோம், காந்தக்கல் இருக்கு. பழுக்காத பழம் பழுத்துரும், வாங்கி கொடுப்போம், காந்தக்கல் அனுப்புவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மன்றமெல்லாம் இருந்தது இங்க ஒரு காலத்தில். நம்ம தம்பி பொய்யாமொழி பையன் மகேஷ் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி கூட அந்த மன்றத்தில் இருந்தான். அதனால அந்த மன்றமெல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சருக்கு காந்தக்கல் அனுப்புங்க. எங்க தலைவரை நீ எப்படி பழுக்கலன்னு சொல்லலாம், தான் நாங்க பழுக்க வைக்கிறோம் தான் காந்தக்கல். ஏன்டா இந்த கேள்வி கேட்டோம்னா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.